எப்படி இருக்கீங்க? யாரும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கண்டு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14, 2 Kings chapter 4 verse 14. அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கேயாசி அவள் கேட்டதற்கு அவன், அவளுக்கு பிள்ளை இல்லை, அவள் புருஷனும் வயது சென்றுள்ளவன் என்றாள். பாருங்க, பிள்ளை இல்லைன்றது ஒரு நாள் கூட சுனேமியால் தன்னுடைய வீட்டுக்குள் காலெடுத்து வைக்கிற தீர்க்கதரிசி சொல்லவே இல்லை. தன் வீட்டுக்குள்ள காலெடுத்து வைக்கிற தீர்க்கதரிசிக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லவே இல்லை. தனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லியிருக்கலாம்ல. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, தன்னோட தேவைக்காக ஆண்டவரை தேடுறாங்க, தங்க சுயநலத்துக்காக ஆண்டவர் தேடுறாங்க. நீங்க எதுக்காக ஆண்டவர் தேடுறீங்க? உங்க தேவைக்காகவோ சுயநலத்துக்காகவோ? தீர்க்கதரிசி வீட்டுக்கு வந்துட்டாருன்றதுக்காக எல்லாத்தையும் கேட்டு பெற்றுக்கொள்ள நினைக்கல. பாருங்களா, நம்ம வீட்டில் எப்பெல்லாம் வந்து போறணும் அப்பெல்லாம் நல்லா கவனிக்கிறாளே, இவளுக்கு என்ன தேவைன்னு சொல்லும்போது தான் இவளுடைய எலியாக்கு கீழே இருக்கிற கேயாசி சொல்லுகிறான், அவளுக்கு புருஷன் வயது சென்றவன், அவளுக்கு பிள்ளை இல்லை. ஒரு நாள் கூட சொன்னதும் இல்லை. எப்ப கேட்டாலும் நான் நல்லா இருக்கேன். நம்ம வாயில இருந்து புறப்படுகிற வார்த்தை தாங்க ஆசீர்வாதம். எப்ப கேட்டாலும் நான் நல்லா இருக்கேன். ஆனா சூழ்நிலை மோசமா இருக்கு, ஆனா வார்த்தை கரெக்டா இருக்கு. சூழ்நிலை மோசமா இருந்தாலும் வார்த்தை சரியா இருந்துச்சுன்னா வாழ்க்கை சரியாயிடும். வாழ்க்கையில மகிமையான காரியங்களை காண்பீர்கள். கெட்ட வார்த்தை பேசுறது, எதிர்மறையா பேசுறது, அவதூறா பேசுறது, ஊழியக்காரனை குறித்து தப்பா பேசுறது, இதெல்லாமே நமக்கு சாபம் தான். உங்க வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம கணக்கு கொடுக்க வேண்டும். ஆகையினால எந்த காரணத்தை கூட தீமையை கொண்டு யாரும் பேசாதீங்க, யாரை பத்தியும் பேசாதீங்க. இது வரைக்கும் தேவ சமூகத்தில் நிற்கிற நான் ஒருத்தர் குறித்து பேசாதபடி கர்த்தர் கிருபை பாராட்டி வருகிற இரக்கத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆகையினால இன்றைக்கு நான் ஆண்டவர் சொல்கிறார், உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை விசுவாச அறிக்கையா இருக்கட்டும். உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒரு மகிமுள்ள வார்த்தையா இருக்கட்டும். பாருங்கள், ஒரு நாள் கூட வாய் திறந்து எனக்கு இது வேணும்னு கேட்கவே இல்லை. எனக்கு ஒரு பிள்ளை இல்லையா, ரொம்ப காலமா இருக்கேன், பிள்ளை இல்லை, எப்போ பார்த்தாலும் எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றீங்க, எப்போ பார்த்தாலும் எல்லா டைம்லையும் எங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றீங்க, எனக்கு பிள்ளைக்காக ஜோம் பண்ணுங்கய்யா, ஒரு நாள் கூட கேட்கல. தீர்க்கதரிசியாவே கேட்குறேன். நம்ம நலக்கரணையோடு கவனிக்கிறாளே கனம் பொருந்திய ஸ்திரீ, இவளுக்கு என்ன தேவை இருக்கு? அப்போ சொல்றாங்க இவளுக்கு பிள்ளை இல்லை. இவ்வளோ காலமா இல்லை, ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தையும் சொல்லலையே. சொல்லாமலேயே கர்த்தர் அற்புதம் செய்யற பாருங்க. உற்பத்தி காலகட்டத்துக்குள்ளே இவர் ஆண் பிள்ளை காண்பாய். காலகட்டத்துக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கும். இன்றைக்கு தீர்க்கதரிசனம் பேசுகிறார், காலகட்டத்துக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கும். சொல்ல அற்புதம் நடக்கும். காலகட்டத்துக்குள்ள கண் அற்புதத்தை பார்க்கும். எந்த அற்புதத்தை பார்க்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் மகனே, நீ காலகட்டத்துக்குள்ள ஒரு அற்புதத்தை காண கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. இயேசு நாமத்துக்கு கண்கள் அதிசயங்களை காணட்டும். பிறந்த நாள் திருமண காணொளிகளை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கிட்டு. Be healed in Jesus' name. Amen, amen, amen. God bless you. Have a blessed day.